முதலாவதா தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு சிறு துண்டு வெல்லத்தினை உங்களோட வீட்டு வாசலில் வச்சிடணுங்க. வெல்லம் இருக்கிறவங்க வெல்லம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா சர்க்கரையை கூட ஒரு ஓரமாக வீட்டு வாசலில் வச்சிடலாம். நீங்கள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த வெல்லமாக இருந்தாலும் சரி, சர்க்கரையாக இருந்தாலும் சரி, காணாமல் போயிருக்கணும், அல்லது அதில் ஒரு சிறு பகுதியாவது கரைஞ்சிருக்கணும். என்னென்னா உயிரினங்கள் ஏதாவது அந்த வெல்லத்தை சாப்பிட்டுட்டு போயிருக்கணும், இல்லைனா சர்க்கரையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும். அது எறும்பாக இருக்கலாம், பூச்சிகளாக இருக்கலாம், இரவு நேரத்தில் சுற்றிட்டு இருக்கிற பூச்சிகளாக கூட உங்களோட வெல்லத்தை, அதாவது நீங்கள் வச்ச அந்த வெல்லத்தையும் சர்க்கரையையும் சாப்பிட்ருக்கணுங்க. இப்படி நடந்திருந்ததுன்னா உங்களோட கஷ்டங்கள் தீரப்போகுதுன்னு அர்த்தம். அது எப்படி நான் வச்ச வெல்லத்தை ஏதாவது ஒரு உயிரினம் சாப்பிட்டா என்னோட கஷ்டம் தீர்ந்துருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க. இது மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய வெல்லத்தையும் சர்க்கரையையும் அந்த உயிரினங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட பாவ கணக்குகள் குறையும் அப்படின்ற மாதிரி புராணங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.